இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம சாணப்பாசி கரைசல் அந்த தயாரானதுக்கு அப்புறம் அதை எடுத்து பொட்டாஸ் கரைசல், அதாவது வாழைப்பழத்தில் நம்ம எப்படி பொட்டாஸ் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயாரித்து வச்சாச்சு. உள்ள வாழைப்பழம் இருக்குது பாருங்கள். உப்பை கலக்கி விடுப்போம் நல்லா. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இது வந்து நம்ம 1000 லிட்டர் பேரலில் போட்டிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 100 லிட்டரில் போட்டிருக்கிறோம். பொட்டாஸ் பாருங்கள், வாழைப்பழம் நல்லா தெரியுதுங்களா? இந்த மாதிரி மேலே பூரா முதக்கிறத பூராமே பொட்டாஸ் பாக்டீரியா தான். இப்போ பாருங்கள், இது வாழைப்பழத்தில் போட்ட பொட்டாஸ். வாழைப்பழமெல்லாம் எல்லாம் மக்கிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே லேசாக ஒன்று ஒன்று போகிறது தெரியும் பாருங்க. நல்லா கலக்குப்பா, தெரியுதுங்களா? இந்த இதில் வந்து வாழைப்பழம் 200 லிட்டர் பேரலுக்கு 20 கிலோ போட்டு, சர்க்கரை தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு 1/2 கிலோ போடுறதுனா போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு 10 லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி கலக்கி விட்டிங்கன்னா 10 நாளையில் தயாராகிடும்.